வந்தீங்க கோயிலுக்குள்ளார போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பீஸ் மாதிரி போட்டிருக்காரு. எடுத்து பார்க்குறேன் ஒரு பீஸு புத்திஸ்டோட சிலை. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அப்துல் விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணாலியில் தான் இருக்கோம். இப்போ கரெக்டாக டேட்டு வந்து 13/10/2024. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் தான் நம்ம மணாலி வந்து ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா சரியான டயர்டு. 3 நாளாக ஒரே ட்ராவல்லே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணி வந்திருந்தோம் மணாலிக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி 1 or 2 இந்த டயத்துக்குள்ளே வந்து நம்ம சைட் சீயிங் போகலாம், நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, ட்ராவல் பண்ணிட்டு வந்துருப்பீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கரெக்டாக மணி 1:15 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம சைட்டுக்கு போயிட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன எதுவும் வியர்டான ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் இருக்கா, இல்லை மணாலியில் என்னென்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைட் வியூ எப்படி இருக்குது எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இதெல்லாம் என்னோட நீங்களும் சேர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நமக்கு கார் வந்துட்டு இப்போ நம்மளை பிக்கப் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஹதிம்பா டெம்பிள்னு மணாலிலேயே ஃபேமஸான டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். நிறையா ஹிந்தி ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். இப்போது நம்ம நேரில் பார்க்க போகிறோம் அந்த டெம்பிளை. மணாலி மார்க்கெட்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம டிரைவர்கிட்ட கேட்டப்பா அதான் சொன்னார். சரி, ஓகே, போயிட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஹதிம்பா டெம்பிளுக்கு வந்து இறக்கி விட்டுருக்காரு நம்ம டிரைவர் அண்ணன். இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடக்கணும்னு சொல்லி சொன்னார். அதான் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேயே மேகி கடை, பானிபூரி, அதாவது இந்த கோல்கப்பா கடை எல்லாம் இருக்குது. நடந்து போயிட்டுருக்கோம். உள்ளார போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளார நுழைஞ்சு போகிற வழியில் நிறையா ஷாப்ஸ் இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டு, ஷாப்னா ஸ்வெட்டரு, ட்ரெஸ்ஸு. ரேட்லாம் எப்படின்னு தெரில, ஏன்னா எல்லாம் நாங்கள் வாங்கியாச்சு. இங்கே பைக் ரெண்ட்டு கூட எடுத்துக்கலாம் போல இருக்குது. படி ஏறணும் போலையே, இவ்வளோ பெரிய படி இருக்குது பாரு. வந்தாச்சு, ஹதிம்பா டெம்பிளுக்கு வந்தாச்சுன்னா இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெரிய படி இருக்குது. இங்கே மேலே ஏறணும் போல் இருக்குது. வந்தோடனே அவங்க வந்து ஜிப்லைன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஆளுக்கு 200 சொல்லி காட்டுறான். ஆனால் அதில் போனீங்கன்னா வேஸ்ட்டு, நல்லாவே இல்லை. அதை விட நல்ல அட்வென்ச்சரஸான இதெல்லாம் இருக்குது, அதில் நம்ம போய்க்கலாம். மேலே ஏறி போயிட்டுருக்கோம். அம்மா போகும்போது படி ரொம்ப நிறையா இருக்குங்க. வயசானவங்களாம் வந்தால் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ஆனால் போகிற வழியில் நிறையா ஷாப்ஸ் இருக்குது. என்னோடய சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். டெம்பிள் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இதான் டெம்பிள்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மேலே போய். ஆமாங்க, அது டெம்பிள் தாங்க. கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நல்ல வேலை. ஆனால் படி ஏறி வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டெம்பிளுக்கு வந்தோடனே சரியான கூட்டம். எல்லாம் இதுக்கு நிற்கிறாங்க போல இருக்குது. ஏதோ அர்ச்சனையோ இல்லை என்னன்னு தெரியல, கேட்டுருக்காங்க போல இருக்குது. ஆனால் உள்ளார போய் பார்க்கணுன்னா லேட் ஆகும் கண்டிப்பாக. அதனால் நான் உள்ளார போகல, வெளில இருந்து பார்க்குறோம் இந்த ஸ்பாட்டை. ஆனால் கண்டிப்பாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த இடம். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணணும். மணாலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணாமல் போகாது. இப்படி கோயில் உள்ளார போகணுன்னு நினைக்கிறவங்க இங்கே செப்பல் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன்.
வந்தீங்க கோயிலுக்குள்ளார போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து செப்பலை வந்து விட்டுட்டு போகலாம். மேலே எவ்வளோ பெரிய பெல்லா, அது பெல்லா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் பெல்லு அடிச்சுக்கிட்டு இருக்க சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த ஹதிமான் டெம்பிள் வந்திருந்தோம். வர வழியில் லோக்கல் ஃபுட், மணாலி லோக்கல் ஃபுட், சித்து மோமோஸ் அதெல்லாம் இருந்துச்சு. சரி அதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் ஃபாரஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஒரு இடத்துல வந்து கஃபேன்னு ஒரு இடத்துல வந்து வந்திருக்கோம். வெஜ்ஜு மோமோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு 2 சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க. வாடா கிட்டக்கவா, இது என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம் எப்படி இருக்கும். இந்த மல்லி சட்னி அதோட கேபேஜ், கேப்சிகம், வெங்காயம் இதான் வச்சுருக்கான். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா மண்ணாலியோட ஃபேமஸான டிஷ்ஷாக சிட்டுன்ட்டு பெரிய சைஸ் கொல்கட்டை மாதிரி இருக்குது. இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. பீஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே எடுத்து பார்க்குறேன் நான் ஒரு பீஸு. பன்னு மாதிரி இருக்குது. உள்ளார ஏதோ ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. க்ரீன் சட்னி, ஊறுகாய் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். உள்ளார உள்ள ஸ்டஃபிங்னா ஒரு மாதிரி லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஓகே. சரி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து க்ளப் ஹவுஸில் பார்ப்போம். க்ளப் ஹவுஸ் தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகிறோம். அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓல்டு மணாலி இதுதான் க்ளப் ஹவுஸாங்க. இதுக்குள்ளே தான் போய் பார்க்கணுமா. இப்படியே போனோன்னா இது ஓல்டு மணாலின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளார போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓல்டு மணாலியில் க்ளப் ஹவுஸ் தான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே ரிவர் கிராசிங் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணலாமா. ஜிப்லைன் கிராசிங், ரிவர் கிராசிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ஸ்லாம் இருக்கும் போல் இருக்குது. டேபிள் டென்னிஸ், கேரம் போர்டு, ஸ்னூக்கர் பூல், ரெஸ்டாரண்ட். உள்ளார நுழைஞ்சா நிறையா கடைங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ட்ரிக்கு வந்து அடல்ட்டுக்கு 25 ரூபா, சைல்டுக்கு 10 ரூபாவாம் உள்ளார நுழையிறதுக்கு. உள்ளார நுழைஞ்சோடனே நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஹிமாச்சல் டூரிசம் த க்ளப் ஹவுஸ் வெல்கம்ஸ் யூ. கிராஃப்ட் கேலரின்னு போட்டிருக்கு. உள்ளார போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளார வந்தால் நிறையா பேகு, சாரீ, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது உள்ளார. அவ்வளோதாங்க. இந்த க்ளப் ஹவுஸ் உள்ளார போய்ட்டு வந்தால் உள்ளார இந்த சும்மா லேடிஸ் பொருட்கள், பேகு, ஜிமிக்கி, சாரீ இந்த மாதிரி தான் இருக்குது. சின்ன பசங்களுக்கான சும்மா விளாட்டு ஜாமான் இருக்குது. அப்படியே வெளில வந்தோன்னா ஃப்ரெஷ் ஜூஸு, காஷ்மீரி ட்ரை ஃப்ரூட்ஸு, ஸ்வெட்டரு, மோமோஸ் இந்த மாதிரி நிறையா ஐட்டம் வைக்கிறாங்க. ஷாப்ஸ், நிறையா ஷாப்ஸ் இருக்குது. எதுவும் வாங்கணும் நீங்கள் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாங்க கண்டிப்பாக. ரிவர் சைடு அண்ட் ஷாப்ஸ்னு எழுதிருக்கு. அப்படியே இதுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா அதே தாங்க. இந்த க்ளப் ஹவுஸ் ஃபுல்லாகவே நிறையா ஷாப்ஸ் தான் இருக்குது. போனால் வந்தால் உடனே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தொல்லை பண்ணுறாங்க. அப்படி தான் கூப்பிட்டு தொல்லை பண்ணுவாங்க. நீ உள்ளார போய் மாட்டிக்காத, வா, போனோன்னா வல்லா வச்சுருவான், வா வா வா. தரமான சம்பவம் இங்கே இருக்குங்க. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், ஜிப்லைனு, ரிவர் கிராசிங், ஏடிவி பைக்கு, ரிவர் சைட் சிட்டிங். ஓகே, இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதில் எதில் போக முடியுதுன்னு சொல்லி பார்ப்போம். எது ஒர்த்து காசுக்கு எதில் போக முடியுதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வருங்க, நடு ரிவரில் தொங்க விட்டு விளாண்டுட்டு இருக்கானுங்க. யாரா நீங்கள் டேய்?
ஜில்லுன்னு இருந்துச்சா தண்ணி? நினச்சி போன மாதிரி இருக்கு காலில். அதெல்லாம் பாதியில் காலை அப்படி மடக்கிட்டேன். சரியான ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. आपको नॉर्मली पैडल करना, स्टीयरिंग की तरफ में आप पैडल मार के वहाँ तक जाना। लेफ्ट राइट नहीं, ये लेफ्ट राइट होगा भी नहीं, आगे जाओगे लॉक हो जाएगा ये लेफ्ट। பிரிட்ஜுக்கும் இதே தானா? பிரிட்ஜுக்கும் இதே தானா? வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அங்கே ஒரு 3 பொண்ணுங்க போயிருக்காங்களாம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் போகலாங்கிறாங்க. அது பயங்கரமாக இருக்குடா அந்த சைக்கிள். அப்படியே கீழே விழுந்து லெஃப்ட் ரைட்டு வளைக்கலாமான்னு கேட்டேன். லெஃப்ட் ரைட்லாம் வளைக்காதீங்க, கீழே விழுந்துடும் அப்படிங்கிறாரா அவர். டேய் இது என்ன பிடிச்சிருக்க மாதிரிலாம் தெரிலடா. ஏதோ நானாக தான் நடக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ ஒர்த்து வருமா? ஒர்த்து இந்த இது அது பேர் இந்த ஜிப்லைனு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. அதில் நடக்கிறதும் அந்த சைக்கிளிங்கும் 150 சொன்னால் 250 ரூபாய்க்கு பேசி போனோம். அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜிப்லைனில் குதிக்கிறதும் சூப்பராக இருந்துச்சு. 3மே கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த அட்வென்ச்சர் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கோல்கப்பா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வடக்கு சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கோல்கப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க ட்ரை பண்ணுவோம். 6 கோல்கப்பா 30 ரூபா. நல்லாண்டா இருக்குது. ஏதோ ஸ்வீட்டு போட்டு பானி தண்ணி ஊற்றுறா. நம்ம ஊரில் காரமாகவே இல்லை, நம்ம ஊரில் சரியான காரமாக இருக்கும். இங்கே உள்ள பானிபூரி நல்லா இருக்குங்க. இனிப்பா அந்த காரம்லாம் எதுவும் இல்லாமல். நம்ம ஊரில் கொடுக்கறது வந்து அப்படியே உரப்பு தாங்காமல் மூக்கெல்லாம் ஊற்றி கண்ணெல்லாம் கலங்கி சரியான காரமாக இருக்கும். மறுபடியும் ஒரு பிளேட்டு வாங்கிட்டு அடுத்த பிளேட்டு சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ரெட் ஆகிடும் மூஞ்சே. ஆனால் இங்கே அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம்ல, ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ க்ளப் ஹவுஸில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மால் ரோடு தான் போகிறோன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். மணாலி மார்க்கெட். ஹாய் காய்ஸ், இப்படியே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு டிரைவர் இந்த இடத்துல நிப்பாட்டி இது ஏதோ வேன் விஹார் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டதுக்கு ஏதோ ஃபாரஸ்ட் தான் மணாலியில், கேட் நம்பர் 1ன்னு போட்டிருக்கு. இதை போய் வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட்டுன்னாரு. சரி இதை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதோ பார்த்தீங்கனாலே தெரியும் கைஸ். வேன் விஹாருக்கு வந்துட்டோம். உள்ளார வந்தால் பெரிய பார்க்காட்டம் தெரியுது. ஸோ மதியானத்துலேருந்து நடந்து கால்லாம் வலி தாங்கலை. ஸோ அம்மா நான் தம்பி 3 பேருமே இந்த எலக்ட்ரிக் வண்டி இருக்குது, ஒரு ஆளுக்கு 50 ரூபாவாம். அதில் போகலான்னு முடிவு பண்ணி கேட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் பாய், சார்ஜர் ஏறிட்டுருக்கு அப்படின்ட்டுருக்கான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வேன் விஹார் பக்கத்துலேயே தான் இந்த மால் ரோடு, அப்புறம் டிபெட்டியன் மனஸ்ட்ரின்னு ஏதோ சொன்னாங்க. சொன்னார் அந்த டிரைவர் என்ன, அது என்னன்னு சொல்லி அது 2த்தையும் பார்த்துட்டு இன்னையோட ட்ரிப்பை முடிச்சுப்போம். ஃபஸ்ட்டு இந்த சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த இது போயிட்டு வந்துடும். ஹாய் காய்ஸ், நம்ம அந்த வேன் விஹார்லேருந்து வந்துட்டு இங்கே புத்திஸ்ட் மனுஸ்ட்ரின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வர வழியில் நிறையா ஷாப்ஸ் இருக்குது, நிறையா ட்ரெஸ் ஷாப்பு, பேக் ஷாப் எல்லாம் இது இருக்குது பாருங்கள். புத்திஸ்ட் மனுஸ்ட்ரியோட என்ட்ரி தான். வாங்க உள்ளார போய் பார்ப்போம்.
உள்ளே போயிட்டு வந்தாச்சு. ஆனால் உள்ளேருந்து வந்து வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு புத்திஸ்ட் மொனஸ்ட்ரினா புத்திசம் வணங்குறவங்கக்கான கோயில் மாதிரின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. உள்ளார புத்தரோட சிலை இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கேருந்து மால் ஸ்ட்ரீட் தான் மால் ஸ்ட்ரீட் தான் போகிறோம். மால் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் ஷாப்பிங் எதுவும் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு டேரெக்டாக ரூமுக்கு தான். இன்னையோட டே அது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, வாங்க மால் ஸ்ட்ரீட் போய் அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். கைஸ், வந்தாச்சு. நம்ம மால் ரோடுக்கு என்ட்ரி ஆகிறோம். உள்ளார வந்து பைக்கு காரு எதுவுமே அலோடு கிடையாது. ஃபுல்லாக வாக்கிங் மட்டும்தானா இங்கே. போய் உள்ளார என்னென்ன கடை இருக்குது என்னான்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் நான். வாங்க பார்ப்போம். ஏங்க, இதுக்குள்ளார வந்து தான் வந்தோம். ஃபுல்லாக அதை வாங்க இதை வாங்கன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. வெட்டி தப்பாக போய் ஏதாவது ஒரு கடைக்குள்ளே போனோம், சத்தியமாக மாட்டிப்போம் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா சேஃப்டியாங்கிறத விட எப்படி சொல்கிறது, உஜாராக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளார வாங்க இதை வாங்க, ரேட்டு கம்மி அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் பார்க்காம நம்ம உள்ளார போனோம், பிடிச்சி எல்லாத்தையும் செலவு பண்ணி விட்ருவானுங்க நம்ம காசு எல்லாத்தையும். மற்றபடி மால் ரோடு ஃபுல்லாக ஷாப் தாங்க. கடை தான் எங்கே பார்த்தாலும். ஓகே காய்ஸ், மால் ரோடையும் சுற்றி கால்லாம் வலி தாங்கலை. ஸோ ஃபுல்லாக ஷாப்ஸாக இருக்குது. எல்லா ஷாப்பும் நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ பார்த்தாச்சு. மறுபடியும் நெக்ஸ்ட் டே, நாளைக்கு டே 2ல் என்ன இருக்குதுன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கி இப்போ டேரெக்டாக இப்போ ரூமுக்கு தாங்க. ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளவுதான். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மணாலி இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் போய் நம்ம ட்ராவல் பண்ணி சோலோவாகவும் சரி குரூப்பாகவும் சரி இல்லை ட்ராவல் பண்ணி வீடியோஸ் எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.